வெல்கம் டு E-Master தமிழ். இன்னைக்கு ESP32 வச்சு இந்த மாதிரியான ஒரு சூப்பரான எல்இடி ப்ராஜெக்டை நம்ம வந்துக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கோடை அதுக்குமா கனெக்ஷன்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்துருக்கிறேன். வேணும்ன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ நம்ம கனெக்ஷன்ஸை பார்த்துடலாம். நான் வந்து 8 எல்இடிஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் எல்இடியை நான் வந்து எடுத்துருக்குறேன். அதை நான் வந்து ஜிபிஐயோ பின் 2ல் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எல்இடியோட பாசிட்டிவ் லெக்கை நான் வந்து ஜிபிஐஓ 2ல் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். எல்இடியோட நெகட்டிவை நான் வந்து இந்த பவர் ரெயில ஏதாச்சும் ஒரு பவர் ரெயில நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு எல்இடி எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அந்த எல்இடி வந்து நான் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். அதோட பாசிட்டிவ் லெக்கை நான் வந்து ஜிபிஐஓ பின் 4ல் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு திருப்பி நான் வந்து இன்னொரு ப்ளூ கலர் எல்இடி நான் வந்து எடுத்திருக்கிறேன். இதோட பாசிட்டிவ் லெக்கை நான் ஜிபிஐஓ பின் 16ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இன்னொரு ரெட் கலர் எல்இடி எடுத்திருக்கேன். இதோட பாசிட்டிவ் லெக்கை நான் ஜிபிஐஓ பின் 17ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் ப்ளூ கலர் எல்இடி எடுத்திருக்கேன் இல்லையா, இதோட பாசிட்டிவ் லெக்கை நான் ஜிபிஐஓ D18ல் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் வந்து ஒரு ரெட் கலர் எல்இடி எடுத்திருக்கேன். இதோட பாசிட்டிவ் லெக்கை ஜிபிஐஓ 19ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ கலர் எல்இடி எடுத்திருக்கேன். திருப்பியும் அதோட பாசிட்டிவ் லெக்கை நான் பின் 21ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து இன்னொரு ரெட் கலர் எல்இடி எடுத்திருக்கேன். அதை நான் ஜிபிஐஓ பின் 22ல் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குமா கடைசியாக நான் ஒரு மேல் டு மேல் ஜம்பர் ஏரியா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்ல, அதை நான் ESP32ஓட கிரவுண்டையும் இந்த பவர் ரெயில நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்ல எல்லா எல்இடியோட கிரவுண்டையும், இது ரெண்டுத்தையுமே நான் சேர்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸை நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ரெட் அண்ட் ப்ளூ கலர் எல்இடியை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த ரெண்டு கலரும் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாகவும் அட்ராக்டிவாகவும் வந்து பார்க்குறவங்கள ஃபீல் பண்ணிக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ESP32 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த கோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ரெண்டு கலரை நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்குன்னு நீங்கள் இந்த கலர் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கலரில் 4 எல்இடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பண்ணலாம். அது இட்ஸ் யுவர் ஓன் விஷ். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிற மைக்ரோ பைத்தான் கோடை உங்களோட ESP32ஓட அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்லோட் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு வாட்டி உங்களோட கனெக்ஷன்ஸை டபுள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஃபியூச்சரில் அதாவது இனிமேலும் ESP32 வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எல்இடி பேட்டர்ன்ஸை உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக நீங்கள் 8 எல்இடிஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன்லாம் உருவாக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் 2 இல்லைனா 3 எல்இடிஸ் வச்சு கூட நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இனிமேல் நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னை இல்லைனா வந்து ஒரு எல்இடி பேட்டர்னை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆயிருக்கும் நான் வந்து நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேன். அண்ட் சப்ஸ்கிரைப் டு E-Master தமிழ். Seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago.